அனைவருக்கும் வணக்கம். இது ஆதிவிஷா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோஸ் கார்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் இருக்க ஒரு குட்டி கார்டன் எப்படி பூத்துருக்கு பாருங்கள். ஒயிட் கலர் ரோஸு, இது வந்து பன்னீர் ரோஸு, உதிரி ரோஜான்னு சொல்லுவோம்ல அந்த பூ. எத்தனை முட்டு இருக்குது பாருங்கள். இதை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன். இதுக்கு என்னென்ன சேர்த்தா செடி நல்லா வளரும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் எத்தனை பூ பூத்துருக்குன்னு. இப்போ இன்றைக்கி எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பூவெல்லாம் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப செடி பழசுங்க. எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். நான் கீழே வந்து எல்லாமே, அதாவது காய்கறி தோல் எல்லாமே போட்டு தண்ணி ஊற்றுவேன். இது கூடவே 2 கருவேப்பிலை கன்றும் வளர்ந்துருந்துச்சு. இது எங்கள் வீட்டில் ஆல்ரெடி கருவேப்பிலை இருக்குது, யாராவது கேட்டால் கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். நான் வந்து தண்ணி வந்து எப்படின்னா கழனி தண்ணியும் ஊற்றுவேங்க. அரிசி அலசுகிற தண்ணி இதெல்லாம் வந்து இந்த செடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி பூத்துருக்கு பாருங்கள், நல்ல பெரிய பெரிய பூவாக. இந்த பூலையும் எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து பாதியை பிச்சை எடுத்துட்டாங்க, இல்லைனா இன்னும் பெருசாக இருக்கும். இது கூடவே துளசியும் வச்சு வளர்க்குறோம். எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள், தம்மன்னு இருக்குங்க துளசி. உள்ளேயே இன்னும் முட்டைலாம் பறித்து போட்டு வச்சுருக்காங்க. எப்படி பூத்துருக்கு பாருங்கள். ஃபேண்டா கலர் ரோஸு, அடுத்து ரெட்டு. இந்த ஃபேண்டா கலர் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து 2 வாரம் ஆனாலும் செடியிலே நல்லா தாங்கக்கூடியது. இந்த ரெட் கலர் ரோஸ் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது கூடவே இன்னும் 2 மொட்டு இருக்குது. ரொம்ப பெருசாக பூக்கும் இந்த பூவு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த எம்டி பிளேஸில் நான் செடி வச்சுக்கிட்டே இருக்கேங்க, ஆனால் வரமாட்டேங்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த எல்லா செடியுமே ஒரே தடவையில் வச்சோன்னே வந்துருச்சா அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக இல்லை. நான் 10 செடி வாங்கி வச்சேன்னா எனக்கு வந்து அதில் ஒரு 6 செடி 7 செடி மட்டும்தான் ஃபஸ்ட்டு டைம் வந்தது. இந்த ரோஸ் என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. இது ஆல்ரெடி முட்டை பறித்து எங்கள் வீட்டு குட்டி ராஜா எப்படி செட்டப் பண்ணி வச்சுருக்காருன்னு. இது வந்து அழகாக பறித்து அதில் வச்சுருக்காரு. இன்னும் நிறைய முட்டை உள்ளே பறித்து போட்டிருக்காங்க. நேற்று நாங்கள் பார்த்தோம். இங்கே பாருங்கள், அந்தளவுக்குலேயே சரி பனிலையாவது மலரும் அப்படின்னு போட்டு வச்சேன். எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு 4-5 பூ இது மாதிரி வாரத்தில் வேஸ்ட் ஆயிரும், பறிச்சிருவார். மலர்ந்த பூவை வந்து அவர் பறிக்க மாட்டார், எங்களுக்கு கணக்கு தெரியும்னு. ஸோ இது மாதிரி முட்டை வந்து பறித்து எடுத்துருவாங்க குட்டீஸு. ஏன்னா முட்டை வந்து நாங்கள் கணக்கு பண்ண மாட்டோம், அதுவாக வர்றப்பவே பறிச்சிருவாங்க. அடுத்து வந்து ரொம்ப மலர்ந்து விட்டாலும் அதையும் பறித்து இதழ்களை வந்து போட்டு அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள், இது தளவெடுத்து மொட்டு வந்திருக்கு. தளவெடுக்கையிலே எனக்கு பூ வந்துடும். இங்கே பாருங்கள், இதுவும் தளவெடுத்து மொட்டு வந்துருச்சு. நம்ம கட் பண்ணுறதை பொறுத்து தாங்க இருக்குது. ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப பாதுகாக்கணும், நமக்கு நல்லா பூக்கும். இந்த ஒயிட் கலர் செடியில் ஒரு மொட்டு இருக்குது. இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட 4 மொட்டு இருக்குது. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 நாளைக்கு ஒரு பூ அப்படிங்கிற மாதிரி பூக்கும். நான் அந்த பூ வந்து சாமிக்கு வச்சுருவேன். இதில் வந்து நான் முன்னாடி பறித்ததில் எப்படி தளவு எடுத்துருக்கு பாருங்கள். நான் ஆல்ரெடி பறித்ததில் ஒரு பூ பறிச்சலுக்குள்ள 3 தளவு எடுத்துருக்கு பாருங்கள், எப்படி எடுத்துருக்குன்னு மொட்டோட. இப்படி நம்ம பறிக்க தாங்க தளவெடுக்கும். எப்போவுமே ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் பூவை வந்து செடியோடு விடாதீங்க. இங்கே பாருங்கள், தளவெடுத்து மொட்டோடு வருது பாருங்கள். சாரி, அது மொட்டு நினச்சேன், வெட்டி பூச்சி செடியிலேயே இருந்திருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த வாரத்தில் வேஸ்டான மொட்டுக்கள் ரொம்ப ரொம்ப அழகாக பூக்குங்க. 4 பூ வீணாயிருச்சு. இது வந்து லைட் ரோஸு, லைட் கலரில் பூக்கும் ரோஜா பூ. அதுவும் ஒரு மொட்டு கண்டுபிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி தளவெடுத்துருக்குன்னு. நான் போன வாரம் பூ இதில் கட் பண்ணினேன். இதில் இந்த மாதிரி தளவெடுத்துருக்கு. அதே மாதிரி நான் இலையை வந்து பறித்து போட்டுட்டேன் கீழே, அதுலேயும் தளவெடுத்துருக்கு. இந்த ரெட் கலர் ரோஸில் வந்து இன்னும் ஒரு மொட்டு இருக்குது. இங்கே நான் ரெட் கலர் செடியே 2 செடி இருக்குங்க. இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று. அந்த லைட் ரோஸ் மொட்டும் இருக்குது. இந்த மாதிரி இலையை வந்து காஞ்ச இலையெல்லாம் எடுத்து விட்டுட்டிங்கன்னா அதில் வந்து தளவெடுக்கும். இங்கே பாருங்கள் எப்படி தளவெடுத்துருக்குன்னு. நமக்கு வளர்ந்து அதில் பூ வைக்கும். இது பாருங்கள், இது இன்னும் ஒரு வாரம் தாங்கும், மொட்டாவே இருக்குது. இதை நான் பறிக்கிறதில்ல, இப்படியே விட போகிறேன். இப்போ மலர்ந்த பூ மட்டும்தான் நான் பறித்து எடுத்துக்க போகிறேன். எப்படி மலர்ந்துருக்கு பாருங்கள். இதை வந்து இனிமேல் இதில் ஒரு பூச்சி இருக்குது. ஓகே, தள்ளி விட்டுடலாம். இப்போ வந்து இதுக்கு மேலே இதை வந்து நம்ம விட வேண்டியதில்லை. இதை நம்ம கட் பண்ணிடலாம். எப்படி கட் பண்ணுறதுனா, இந்த மாதிரி 3 இலை 4 இலை விட்டு தான் நம்ம கட் பண்ணணும்.
அதாவது நம்ம பூ பறிக்கிறப்ப அதோட சேர்த்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அடுத்து தளவெடுக்கிறது வந்து ரொம்ப நல்லா அழகாக தளவெடுக்கும். அதில் சேர்ந்தே நம்மளுக்கு மொட்டு வரும். ஒரு பூ பறிச்சாச்சு. அடுத்து இந்த பன்னீர் ரோஸை பறிச்சுக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பன்னீர் ரோஸு கூடவே மொட்டு இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வந்து இலையோடு சேர்த்து கட் பண்ண முடியாது, அந்த மொட்டும் சேர்ந்து வரும். நமக்கு வந்து மலர்றதுக்கு வந்து அந்த மொட்டு ரொம்ப லேட் ஆகும். நான் அடுத்த ஒரு 2 நாள் 3 நாளாவது ஆகும் அது மலர்றதுக்கு. அதை வேஸ்ட் ஆக்க வேணாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ 2 ரோஸு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த வரேன். அடுத்தது வந்து இந்த ரெட் கலர் ரோஸு, இதையும் கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து தளவெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய இலை வச்சு நம்ம கட் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க செடிக்கு. நீங்கள் சப்போஸ் ரோஸ் செடி வளர்த்தீங்க அப்படின்னா பூவை அந்த செடியிலே விடாதீங்க. அடுத்து பூ மொட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த பூவை மட்டும் கட் பண்ணி எடுக்காதீங்க, இலையோடு சேர்த்து கட் பண்ணுங்கள். ஒரு 2 இலை 3 இலைன்னு. இங்கே பாருங்கள், இந்த ரோஸ், இந்த ஃபேண்டா கலர் ரோஸ் வந்து அடுத்த வாரம் வரைக்கும் கூட இது தாங்கும். இதோட இதழ்கள் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள். பூ தான் குட்டியாக இருக்குது, ஆனால் இது வந்து இதோட இதழ்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப மலராது, இப்படியே தான் இருக்கும். இது பாருங்கள், இது டபுள் கலர் ரோஸு, ரெட்டும் எல்லோவும் அழகாக பூக்கும். நான் மலர்ந்தோன்னே உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பறிச்சாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், ஒயிட் கலரு, அடுத்து பன்னீர் ரோஸு, 2 ரெட் கலரு. இன்னும் ஒரு பூ நான் பறிச்சிட்டேன், அந்த சைடு இருந்தது. இதை நான் பறிக்காமையே விட்டுருந்தேன். எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இதுலேயே வந்து விதை இருக்குது பாருங்கள் ரோஸ் செடியில். இந்த விதை வந்து முளைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் செடி வந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷம்தான். ஒரு 30 ரூபாய் 20 ரூபாய் மிச்சம். ஸோ இந்த விதையை வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இந்த லக்கில் மட்டும் நான் 2 டைம் செடி வச்சேங்க. ஒரு தடவை வச்சு ஃபஸ்ட்டு டைம் எனக்கு வரலை. மறுபடியும் நான் உழவர் சந்தையில் வாங்கி வச்சேன். இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. சப்போஸ் அங்கே நான் முளைச்சிச்சு அப்படின்னா நான் காமிக்கிறேன். ஆனால் செடி வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் நம்ம ஊர் சைடு. ஊட்டி கொடைக்கானல் இப்படின்னா விதை போட்டோன்னு கண்டிப்பாக செடி வரும். நம்ம ஊர் சைடு தண்ணி ஊற்றி தான் நம்ம வளர்க்கணும். வெயில் சீசனுக்கு ரோஸ் செடி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஆனால் நீங்கள் வந்து ஈரடி வந்து எப்பவும் வச்சுட்டே இருங்க. எப்படி இருக்குது பாருங்கள் பூவு. ஈரடி நம்ம வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த ரோஸ் செடிக்கிட்ட. அப்போ தான் அந்த செடியில் வந்து பூ நமக்கு முட்டு வச்சுட்டே இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி ரோஸ் நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அடுத்த இதில் வந்து நான் கண்டிப்பாக இங்கே பாருங்கள், இதில் வந்து எப்படின்னா நம்ம கட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து கிளை எடுக்கலை அப்படின்னா மஞ்சத்தூள் வைங்க, கண்டிப்பாக கிளை எடுக்கும். அடுத்து வந்து இதுக்கு வந்து குழந்தைங்களோட சிரப்பு இருந்துச்சுன்னா அதுவும் ஊற்றுங்க. இது பாருங்கள் எப்படி கிளை எடுத்துருக்கு அப்படின்னு நடுவில். இந்த மாதிரி நம்ம மேலே கட் பண்ணோன்னே கீழே இருந்தே கிளை எடுக்கும். ஒரு சில இதில் வந்தோன்னா 4 தடவை 5 தடவை கூட எடுத்திருக்கு. இதெல்லாம் கிட்டத்தட்ட 5 பூ. இதுக்கு முன்னாடி ஒரு பூ பறித்தேன், இதில் 5 பூ நான் பறிக்கிறேன் ஒரே கிளையில். எப்படி இருக்குது பாருங்கள். அந்த லக்கில் தான் நான் பூ எடுத்தேன். இது எவ்வளோ கிளை வளர்ந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு வந்து வளரும். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த செடிக்கு வந்து என்ன தண்ணி எப்படி ஊற்றுறது, எப்படி நம்ம இதை வந்து பராமரிக்கிறது அப்படின்னு நான் வீடியோ போடுறேன். குழந்தைங்களோட சிறப்பு இருந்தால் இதுக்கு கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கலாம். எந்தெந்த சிறப்பு சேர்க்கலாம், எது சேர்க்கக்கூடாதுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு. செடி வந்து ரொம்ப ரொம்ப பழசுங்க. 2 வருஷம் 2.5 வருஷம் ஆயிடுச்சு இந்த செடி வச்சு. இதை கட் பண்ண இவ்வளோ பூ வந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட வாரத்தில் எனக்கு 10 பூ வந்த வாரம்லாம் இருக்குது. 20 பூலாம் வரும் ஒரு சில நேரத்தில். ஒரு சில நேரத்தில் 1 பூ 2 பூ. இந்த வெயில் சீசன்லலாம் ஒரு 3 பூ 2 பூ